தமிழக அரசியல் இப்போ திடீர்னு ஒரு திருப்பங்களை தந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர் திருப்பங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்கு இப்போ இந்த தமிழக அரசியலுடைய களம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேர்தல் முடிந்தோடனேயும் எல்லாமே சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைச்ச நிலையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அப்டேட் இப்போ வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு புதியதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு தெரியல. இந்த 2 நாட்களாகவே திமுக மற்றும் அதிமுக இந்த 2 கட்சிகளும் கூட்டணி போட போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வராத நிலையில் சமூக வலைதளங்களில் இதுதான் இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த அரசியல் களத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது, விஜய் பதவி ஏற்பாரா, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடம் கேட்கணும், அதே போல் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு பரிகாரம் செய்யும்போது, தோஷ நிவர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே போல் இப்போ தமிழக தனிப்பெருமைக்கு தேவையான 6 இடங்கள் விஜய்க்கு தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் நம்ம ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த நிலையில தான் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 மிக பெரும் மாற்றம் ஒன்று நடந்திருக்குங்க. அதாவது எந்த வருடமும் இல்லாத, கடந்த இந்த 60 வருடங்கள் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அந்த திராவிட கட்சிகளை விட அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறை இந்த தேர்தல் களம் கண்டிருக்கு. இந்த நிலையில தான் அப்படியே அவர்கள் வெற்றி பெற்றும் கூட முதலமைச்சருடைய பதவியில் இப்போ அமர முடியாத ஒரு இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனிப்பெருமைக்கு தேவையான 6 இடங்கள் விஜய் முதல்வராகக்கூடிய முயற்சியின் குறுக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை. 108 இடங்களில் வெற்றிக்கும் தாவேக்காக்கு காங்கிரசினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது 108 அதனுடைய ஒரு 5 அப்படின்னு பார்க்கும்போது 112 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 112 இடங்களை தாவேக்கா வைத்திருக்காங்க. இந்த நிலையில தான் 118 பேருனுடைய ஆதரவு கையெழுத்தோடு வந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படின்னு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுதுங்க. சில கட்சிகளை நாம் பார்க்கும்போது உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி இன்னும் முழுமையாக அமையவில்லை. ஆட்சியில் அமைந்தால் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது ஆளுநருடைய யோசனையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது அவசரத்திற்காக போடப்பட்ட கூட்டணியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. அதே போல் ஆட்சி அமைக்க சொல்லிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் தரப்பட்டால் எம்எல்ஏக்களை நம்ம ஏதாவது பிரச்சனைகள் அதுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ஜனநாயகம் கேலிக்கூத்தாகிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே யோசிக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தின்படி 163வது விதிப்படி எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டமன்றம் அமைக்கும் போது யாரை ஆட்சியில் அமைக்க அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது பற்றி முடிவெடுக்க ஆளுநருக்கு தனி அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநருக்கு தனி அதிகாரம் இருக்கிறதால தான் அவர் இவ்வளவு தூரம் யோசித்து இந்த பதிலை சொல்லிட்டு இருக்காரு. விஜய் 2-3 நாட்களாகவே ஆளுநரை போய் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் நாம் இப்போ சோஷியல் மீடியாக்களில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவர் போய் கடிதம் எழுதி கொடுத்தது, அவர் ரொம்பவே ரெக்வெஸ்டாக கேட்டது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் தாவேக்காவினர் அவரை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சூழ்நிலையை பொறுத்து அவருடைய முடிவுகள் மாறக்கூடும் அப்படின்னும், ஆளுநருடைய அதிகாரத்தில் தலையிட நீதிமன்றத்துக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆளுநர் கேட்டபடி 118 எம்எல்ஏக்களினுடைய விவரத்தை அவசரமாக அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இப்போ தாவேக்கா தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி
வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நின்ற முதல் தேர்தல்லையே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே இங்கே பெரும் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த சிறு கட்சி இப்போது நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய முக்கியமாக பெண்களுடைய ஆதரவு அதிகமாக பெற்று இப்போது இந்த தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதனுடைய தலைவர் விஜய் அவரை மையமாக கொண்டு இந்த தலைமை அமைத்து இப்படி தேர்தலில் ஒரு மிக பெரும் ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காங்க. இருந்தும் கூட முதல்வர் பதவியில் உட்கார முடியாத அளவுக்கு இந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறத நாம் பரபரப்போடு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவருடைய இந்த நிலையை புரிந்து கொண்ட உதிரி கட்சிகள் ஓடி ஆதரவளிக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. கூட்டணிக்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 5 எம்எல்ஏக்களோடு காங்கிரஸ் மட்டுமே கை கோர்த்திருக்கு. இந்த நிலையில தான் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுட்ருக்காங்க. காங்கிரஸ் வெளியேறியது போக திமுக கூட்டணியில் வென்ற 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இடதுசாரிகள் 4, விசிக 2, தேமுதிக 1, முஸ்லீம் லீக் 2. இவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் போல திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்க முடியாது. அதாவது திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருந்த ஒரு நட்பை முறிக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போது அரசியல் பேரத்திற்கு அடிபணியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடாது என்ற நிபந்தனையில பேரில் காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதால பாமகவை நாட முடியாத நிலை தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடாது என்பதை நிபந்தனை பேரில் இருக்கிறதால பாமக அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால் பாமகவும் நாட முடியாத நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேவையான இடங்கள் 6 என்றாலும் அதனை அடைவது கடினமான நிலையில் இருக்காங்க. ஆட்சியில் அமராமல் தாவேகாவை தடுக்க நிறைய இப்படி நடக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் கூட பேசப்பட்டு வருது. ஆனால் அவையெல்லாம் உண்மை கிடையாது. முக்கியமாக இதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாத ஒரு கடும் போராட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2016 தேர்தலில் வென்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆண்டில் மறைந்தார். முதல்வர் பதவியை பெற சசிகலா தீவிரமாக முயன்றார். ஆனால் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் தீர்ப்பு வெளியானது அப்படின்னும் சொல்லப்பட்டது. இதேபோல் 2018ஆம் ஆண்டு கர்நாடக மாநில தேர்தலில் எடியூரப்பா தலைமையிலான பாஜக 104 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை பலமாக 113 இடங்களுக்கு இன்னும் 9 எம்எல்ஏக்கள் அந்த கட்சிக்கு தேவைப்பட்டது. அந்த நிலையில தான் எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாள் அவகாசம் வழங்கினாங்க. ஆனால் பணம், பதவி, ஆசை காட்டி குதிரை பேரம் பேசப்படும் அபாயம் இருக்கிறதால கூறி உச்சமன்றத்தில் அவசரமாக வழக்கு போடப்பட்டு மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி அதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் நீதிபதி 15 நாள் அவகாசத்தை ரத்து செய்து உடனடியாக பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் அவகாசத்தை 24 மணி நேரமாக குறைத்தார். அந்த குறுகிய காலத்தில் தனிப்பெருமையை தேவையான ஆதரவை திரட்ட தவறிய எடியூரப்பா முதல்வர் ஆக முடியாமல் போனது. விஜய் விஷயத்திலையும் இதே போல் விஷப்பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்கிறாங்க. திக் நிமிடத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக விஜய் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி அமைப்பாரா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியல் களத்தில் வரலாறு காணாத அதிசய நிகழ்வுகள் அரங்கேறுவதால் தொங்கு சட்டமன்ற குழப்பம் தங்கு தடையின்றி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லப்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த அரசியல் களத்தை பற்றி ரொம்பவே சூடான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.